பொதுப்பணித்துறை நேர்கோட்ட பிரிவு அலுவலகத்தை அரசு பணியாளர் கூட்டமைப்பினர் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பொதுப்பணித்துறை நேர்கோட்டை பிரிவில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இவர்களுக்கு ஊதியம் வழங்காததை கண்டித்தும் கொல்லைப்புறமாக அதிகாரிகள் அரசுக்கு ஆட்களை நியமிப்பதை கண்டித்து அரசு பணியாளர்கள் கூட்டமைப்பு சார்பாக உப்பளம் பகுதியில் உள்ள அலுவலகத்தை சரவணன் தலைமையில் முற்றுகையிட்டு துறை அதிகாரியை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு கண்டன முழக்கங்கள் எழுப்பினர். புதுச்சேரி தொழிலாளர்கள் துறை சார்பில் தொழிற்சாலைகளுக்கான உரிமங்கள் பெறுதல் உள்ளிட்டவைகளுக்கான புதிய இணையதள சேவையை முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். புதுவை தொழிலாளர் துறை தொழிற்சாலை ஆய்வகத்தில் சேவைகள் புதிய இணையதளம் மூலமாக தொழிற்சாலைகள் கொதிகலன்கள் பயன்படுத்துவோர் உரிமம் அனுமதி பெற புதிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இதற்காக துவக்க நிகழ்ச்சி புதுவை சட்டப்பேரவை அலுவலகத்தில் நடைபெற்றது. தொழிலாளர் துறை அமைச்சர் சந்தர் பிரியங்கா தலைமை வகித்தார். முதல்வர் ரங்கசாமி புதிய இணையதள சேவையை துவக்கி வைத்தார். கிராமப்புற தொழிலாளர் நல மையங்கள் மூலமாக கடந்த ஆண்டு தொழில் பயிற்சி பெற்ற 150 பெண்கள், தொழிலாளர் சட்டங்கள் குறித்து பயிற்சி பெற்ற 15 சட்டக்கல்லூரி மாணவர்களுக்கு சான்றிதழை முதல்வர் வழங்கினார். தொழிலாளர் துறை செயலர் சுந்தரேசன், துணை ஆணையர் மோகன்குமார் உள்ளிட்ட பலர் இக்கருத்தரங்கில் கலந்து கொண்டனர். புதுவையில் தொழில் துவங்குவதை எளிமையாக்குவதற்கான சீர்திருத்தங்களை நிறைவேற்றுவதற்காக புதுவை தேசிய தகவல் மையம் மூலம் தொழிற்சாலைகள் சட்டத்தின் கீழ் இந்த புதிய இணையதள சேவை வழங்கப்படுகிறது எனவும் தெரிவித்துள்ளனர். புதுவையில் புதிய தலைமை செயலாளராக பொறுப்பேற்ற ராஜீவ் வர்மா சட்டப்பேரவையில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். புதுச்சேரி தலைமை செயலராக இருந்த அஸ்வினிகுமார் கடந்த சில தினங்களுக்கு முன்பு டெல்லிக்கு இடமாற்றம் செய்யப்பட்டார். இதையடுத்து புதுச்சேரிக்கு தலைமை செயலராக ராஜீவ் வர்மாவை மத்திய அரசு நியமித்தது. இதையடுத்து ராஜீவ் வர்மா கடந்த சில தினங்களுக்கு முன்பு புதுச்சேரி தலைமை செயலகத்தில் தலைமை செயலாளராக பொறுப்பேற்றார். இந்நிலையில் சட்டப்பேரவையில் நேற்று உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தை மரியாதை நிமித்தமாக சந்தித்து புதிய தலைமை செயலர் ராஜீவ் வர்மா ஆலோசனை நடத்தினார். புதுவையில் ஜூன் 3 மற்றும் 4 ஆகிய தேதிகளில் தொழில் முனைவோர் மாநாடு நடைபெறும் என அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். வெளியனூர் அடுத்த ஆரியபாளையம் வடிசாராய ஆலையில் பணிபுரியும் 22 ஊழியர்களுக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது. இதற்கான ஆணை வழங்கும் நிகழ்ச்சி சட்டசபை வளாகத்தில் நடைபெற்றது. அமைச்சர் நமச்சிவாயம் ஊழியர்களுக்கு பதவி உயர்விற்கான ஆணையை வழங்கினார். பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் கூறும்பொழுது, புதுவையில் காவல், கல்வி, தொழில், மின்சாரம் என பல்வேறு துறைகளில் ஊழியர்களுக்கு பதவி உயர்வு அளிக்கப்பட்டு வருகிறது. காலி பணியிடங்களை நிரப்பி வருகிறோம். தற்பொழுது வடிசாராய ஆலையில் 22 பேருக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது. இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு, மக்களுக்கு அளித்த தேர்தல் வாக்குறுதிகளை படிப்படியாக செயல்படுத்தி வருவதாகவும் தெரிவித்துள்ளார். தேசிய மரபு அறக்கட்டளை மற்றும் அருங்காட்சியகம் இணைந்து உலக அருங்காட்சியக நாளை முன்னிட்டு தமிழ்ச்சங்கத்தில் சிறப்பு கண்காட்சி நடைபெற்றது. புதுவை தமிழ்ச்சங்க வளாகத்தில் தேசிய மரபு அறக்கட்டளை மற்றும் புதுவை அருங்காட்சியகம் இணைந்து அருங்காட்சியக நாளை முன்னிட்டு தனிமாந்தர் பழம்பொருள் கண்காட்சி நடைபெற்றது. இக்கண்காட்சியில் பழைய நாணயங்கள், ரூபாய் நோட்டுகள், போர்வால் கடிகாரம் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட பல்வேறு பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் இதனை பொதுமக்கள் ஆர்வமுடன் பார்த்து ரசித்தனர். புதுச்சேரி அரசு ஊழியர்கள் சங்கங்களின் சம்மேளனம் சார்பில் கௌரவ தலைவர் பாலமோகனன் படத்திற்கு நினைவேந்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி கம்பன் கலையரங்கில் நடைபெற்ற நினைவேந்தல் நிகழ்ச்சிக்கு அரசு ஊழியர் சம்மேளன பொதுச் செயலாளர் ராதாகிருஷ்ணன் தலைமை தாங்கினார். தலைவர் ரவிச்சந்திரன் வரவேற்றார். நிர்வாகிகள் ஜார்ஜ், சீதாராமன், பிரேமதாசன், கீதா, வின்சென்ட் ராஜ், முனுசாமி, சிவஞானம் முன்னிலை வகித்தனர். சட்டசபை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, டெல்லி இந்திய தொழிற்சங்க மையம் சிந்து, எழுத்தாளர் தமிழ்ச்செல்வன் ஆகியோர் கலந்து கொண்டனர். மூத்த தொழிற்சங்க தலைவர் முருகன் பாலமோகனன் உருவப்படத்தை திறந்து வைத்தார். முன்னாள் பொதுச் செயலாளர் முருகன், முன்னாள் தலைவர் சண்முகம், இந்திய தொழிற்சங்க மையம் பெருமாள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டு நன்றி தெரிவித்துள்ளனர். லாஸ்பேட்டை அப்துல் கலாம் அறிவியல் கோளரங்கத்தில் 1.5 கோடியில் புத்தாக்க மையத்தை கவர்னர் தமிழிசை திறந்து வைத்தார். இந்திய அரசின் கலாச்சார அமைச்சகம், தேசிய அருங்காட்சியக மன்றம் இணைந்து புதுவை லாஸ்பேட்டையில் அப்துல் கலாம் அறிவியல் மையம் மற்றும் கோளரங்கத்தை 2015 நிறுவின. இந்த அறிவியல் மைய வளாகத்தில் தேசிய அருங்காட்சியக மன்றம், புதுவை அறிவியல் தொழில்நுட்ப மன்றம் ஆகியவை இணைந்து 1.50 கோடி ரூபாய் செலவில் புத்தாக்க மையத்தை அமைத்துள்ளன. புத்தாக்க மையத்தில் மாணவர்கள் கண்டுபிடிப்பு மையம், திட்ட ஆய்வகம், உடைத்தல், உருவாக்குதல், உடைந்த பொருட்களில் செய்தல், ஆலோசனை பெட்டி, வடிவமைப்பு, ஓவிய அறை ஆகியவை உள்ளது. இந்த புத்தாக்க மையத்தின் திறப்பு விழா
இன்று கவர்னர் தமிழிசை புத்தாக்க மையத்தை திறந்து வைத்து பார்வையிட்டார். முதலமைச்சர் ரங்கசாமி, செல்வகணபதி எம்பி, அறிவியல் தொழில்நுட்பத்துறை செயலர் ஸ்மிதா, சாதனா மற்றும் முதுநிலை பொறியாளர் ரமேஷ் மற்றும் அதிகாரிகள் பங்கேற்றனர். இம்மையத்தின் செயல்பாடு பராமரிப்பு 3 ஆண்டுக்கு 45 லட்சம் என மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. இத்தொகையை மத்திய மாநில அரசுகள் சரிசமமாக பகிர்ந்து கொள்ளும். இதைத் தொடர்ந்து கவர்னர் தமிழிசை செய்தியாளர்களிடம் கூறும்பொழுது, உலக அருங்காட்சியக தினத்தில் குழந்தைகளுக்கு தேவையான வருங்கால விஞ்ஞானம் ஆராய்ச்சிக்கு இங்கே வழி செய்யப்பட்டிருக்கிறது எனவும் தெரிவித்துள்ளார். முதலியார்பேட்டையில் எச்சில் துப்பியதில் ஏற்பட்ட தகராறில் டிரைவரை சரமாரியாக அரிவாளால் வெட்டிய ரியல் எஸ்டேட் அதிபரை போலீசார் வலை வீசி தேடி வருகின்றனர். புதுச்சேரி முதலியார்பேட்டை ராமலிங்கம் அடிகளார் வீதியைச் சேர்ந்தவர் மகாலிங்கம். அங்குள்ள வீட்டில் 2வது மாடியில் வசித்து வருகிறார். வீட்டின் எதிர் வீட்டு முதல் மாடியில் ரியல் எஸ்டேட் தொழில் செய்யும் அருள் செல்வன் வசிக்கிறார். இவர்கள் இருவருக்கும் இடையே முன்விரோதம் இருந்து வந்த நிலையில் மகாலிங்கம் தனது வீட்டின் மாடியிலிருந்து எச்சில் துப்பியுள்ளார். அருள் செல்வம் குடும்பத்தினர் மீது பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் அவர்களுக்கு இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதில் ஒருவரையொருவர் தாக்கிக் கொண்டனர். அருள் செல்வன் தான் மறைத்து வைத்திருந்த அரிவாளால் மகாலிங்கத்தை சரமாரியாக வெட்டினார். இதில் அவரது கழுத்து, தலை, கையில் வெட்டு விழுந்தது. இந்த கொலைவெறி தாக்குதலில் படுகாயமடைந்த அவர் சம்பவ இடத்திலேயே மயங்கி விழுந்தார். அவர் அருள் செல்வன் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார். வெட்டு காயமடைந்த மகாலிங்கம் புதுவை அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். அங்கு உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதுகுறித்த புகாரின் பேரில் முதலியார்பேட்டை போலீஸ் இன்ஸ்பெக்டர் இனியன் மற்றும் போலீசார் வழக்கு பதிவு செய்து அருள் செல்வனை வலைவீசி தேடி வருகின்றனர். சென்னை பூந்தமல்லியில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழ் சீமான் தலைமையில் நடைபெறும் மே 18 இன எழுச்சி பொதுக்கூட்டத்திற்கு புதுச்சேரி நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் 100க்கும் மேற்பட்டோர் பேருந்து மூலம் புறப்பட்டனர். ஈழத் தமிழர்கள் மாவீரர்கள் விட்டு சென்ற தாயக லட்சிய கனவினை நினைவாக்க தமிழீழ தண்டனை மீட்டெடுக்கவும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் ஆண்டுதோறும் மே 18 எழுச்சி பொதுக்கூட்டம் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் தலைமையில் நடைபெற்றது. மே 18ஆம் நாளான இன்று சென்னை பூந்தமல்லியில் நடைபெறும் எழுச்சி பொதுக்கூட்டத்திற்கு புதுச்சேரி நாம் தமிழர் கட்சியின் மாநில பொருளாளர் இளங்கோவன் தலைமையில் பேருந்து மூலம் 100க்கும் மேற்பட்ட நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் புறப்பட்டு சென்றனர். இந்நிகழ்வினை நாம் தமிழர் கட்சியின் தட்டாஞ்சாவடி தொகுதி நிர்வாகி தேவநாதா, அரியாங்குப்பம் தொகுதி சந்திரு ஒருங்கிணைத்தார். நாம் தமிழர் கட்சியின் தொழிற்சங்க பாசறை செயலாளர் ரமேஷ், மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் கௌரி மற்றும் பலரும் கலந்து கொண்டனர். உத்தரப்பிரதேசத்தில் கியான்வாய் மஸ்ஜிதை சீல் வைக்கும் வாரணாசி நீதிமன்ற உத்தரவை கண்டித்து புதுவையில் எஸ்டிபிஐ கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். உத்தரப்பிரதேச மாநில வாரணாசியில் அமைந்துள்ள பழமையான கியான்வாய் சமுதியில் தொழுகைக்காக இஸ்லாமியர்கள் அங்கு சுத்தி செய்யும் பகுதியில் சிவலிங்கம் இருப்பதாக மசூதியில் ஆய்வு செய்ய கோரிக்கை மனு தாக்கல் செய்த இந்துத்துவ அமைப்பை சேர்ந்த ஒருவரின் வாதத்தை அடிப்படையாக கொண்டு வாரணாசி நீதிமன்ற கியான்வாய் மசூதியின் ஒரு பகுதிக்கு சீல் வைக்க உத்தரவிட்டுள்ளது. வழிபாட்டு தலங்கள் சட்டம் 1991 அப்பட்டமாக மீறும் வாரணாசி நீதிமன்றத்தின் உத்தரவை உச்சநீதிமன்றம் தலையிட்டு ரத்து செய்ய வேண்டும் எனவும், மதவாத சக்திகளின் சூழ்ச்சிகளுக்கு துணை போகாமல் சட்டத்தின் ஆட்சியை ஒன்றிய மாநில அரசுகள் நிலைநிறுத்த வேண்டும் என வலியுறுத்தியும் எஸ்டிபிஐ கட்சியினர் வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் எதிரில் உள்ள பெரியார் நகரில் இருசக்கர வாகனத்தை திருடும் டிப்டாப் இளைஞர் இருசக்கர வாகனத்தை திருடும் வாலிபர் குறித்து தகவல் அளிக்க கோரி அப்பகுதி பொதுமக்கள் சமூக வலைதளங்களில் வீடியோ பதிவிட்டு வேண்டுகோள் விடுத்துள்ளனர். புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் எதிரே உள்ளது பெரியார் நகர். இந்த பகுதியில் அடிக்கடி இரவு நேரங்களில் இருசக்கர வாகனம் திருடப்பட்டு வருவதாக உருளையன்பேட்டை போலீசாருக்கு புகார் வந்துள்ளது. இந்நிலையில் கடந்த 15ஆம் தேதி பெரியார் நகர் பகுதியில் டிப்டாப் உடை அணிந்த நபர் ஒருவர் சாவியுடன் இருந்த இருசக்கர வாகனத்தை திருடி செல்லும் சிசிடிவியை அதே பகுதியை சார்ந்த ஒருவர் சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளார். அதில் டிப்டாப் உடை அணிந்த அந்த நபர் இருசக்கர வாகனத்தின் மீது அமர்ந்துவிட்டு அங்கும் இங்கும் பார்த்துவிட்டு வண்டியை இயக்கி அங்கிருந்து எடுத்து செல்கின்றார். இதுகுறித்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டு இந்த இருசக்கர வாகனத்துடனை கைது செய்ய வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். இதுகுறித்த தகவல் கிடைத்தவுடன் உருளையன்பேட்டை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மண்ணாடிப்பட்டில் மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு கஞ்சா விற்ற 2 போலீசார் கைது செய்தனர்.
மண்ணாடிப்பட்டு ஏரிக்கரையில் மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்யப்படுவதாக திருக்கனூர் போலீசாருக்கு நேற்று முன்தினம் தகவல் கிடைத்தது. மேற்கு பகுதி எஸ்பி ஜிந்தா குந்தடராமன் உத்தரவின் பேரில் இன்ஸ்பெக்டர் ஆறுமுகம் தலைமையில் போலீசார் அப்பகுதியில் கண்காணிப்பில் ஈடுபட்டனர். அப்பொழுது ஏரிக்கரை பகுதியில் சந்தேகப்படும்படி நின்றிருந்த 2 பேர் போலீசாரை கண்டவுடன் தப்பி ஓட முயன்றனர். அவர்களை விரட்டி பிடித்து விசாரணை நடத்தினர். அதில் மண்ணாடிப்பட்டு பெரியபேட் மாரியம்மன் கோவில் தெருவை சேர்ந்த சுரேந்தர், உருளையன்பேட்டை முருகன் கோவில் தெருவை சேர்ந்த ஜான்சன் என்பது தெரியவந்தது. அவர்களிடம் சோதனை நடத்தியதில் 88 கிராம் கஞ்சா பொட்டலங்கள் இருந்தது. இருவரையும் கைது செய்து கஞ்சா பொட்டலங்கள், மொபைல் போன் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். சுரேந்தர் மீது நாட்டு வெடிகுண்டு பதுக்கி வைத்திருந்த வழக்கு நிலுவையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. பேரறிவாளன் விடுதலையை கொண்டாடும் விதமாக புதுவையில் மாணவர் கூட்டமைப்பினர் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி கொண்டாடினர். ராஜீவ்காந்தி படுகொலையில் கைது செய்யப்பட்டு 30 ஆண்டு காலமாக சிறை தண்டனை அனுபவித்த பேரறிவாளனை உச்சநீதிமன்றம் விடுதலை செய்தது. இதனை கொண்டாடும் விதமாக புதுச்சேரி ராஜா திரையரங்கம் அருகில் புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவர் கூட்டமைப்பின் நிறுவனர் சுவாமிநாதன் தலைமையில் தமிழர் களம் பிரகாஷ், அம்பேத்கர் தொண்டர்படை பாவலராயன், சதீஷ், பிரசாந்த், பிரவீன், சந்தோஷ், நிஜந்தன், சாமுவேல், வெங்கட், அந்தோனி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடினர்.